ஓபிஎஸ் வந்து மீண்டும் நண்பர் ஓபிஎஸ் அவர்களை மன வருத்தத்தோடு அவர் கூட்டணியில் இருந்து வேறு வழி இல்லாமல் பிரிந்து சென்றார். அவரை டெல்லியில உள்ள பாஜகவின் தலைவர்கள் அவரை சமாதானப்படுத்தி மீண்டும் கூட்டணிக்கு கொண்டு வருவது நல்லது என்பது எல்லோருக்கும் தெரியும். நாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்ங்கிற இயக்கம் தொடங்கி 8 வருடம் முடிந்து 9வது வருடத்துல இருக்கோம். நாங்கள் எந்த காரணங்களுக்காக இந்த இயக்கம் தொடங்கினோம் என்பது உங்களுக்கு தெரியும். இந்த கேள்வியை நீங்க தவறான அட்ரஸ்ல வந்து கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன். நாங்க வந்து ஒவ்வொரு தொகுதியா போய் தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் இயக்கத்துக்கு வளர்ச்சிக்கு பணியாற்றுகின்ற கிளைக்கழக செயலாளர்கள், ஊராட்சி செயலாளர்கள், கிளைக்கழக நிர்வாகிகள், பேரூராட்சி செயலாளர்கள், நிர்வாகிகள், நகராட்சி, ஒன்றியம் மற்றும் மாநகராட்சி பகுதிகள் போன்ற பகுதிகளில் உள்ள கட்சி நிர்வாகிகளை தேர்தலுக்காக தயார்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அடுத்த கட்டமாக எங்களது அடுத்த கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரங்களை பற்றி முடிவெடுத்து செய்வோம். அதிமுக நான் சொல்லல, நீங்க வந்து கொஸ்டினே நீங்க போய் போல மாத்தி மாத்தி கேக்குறீங்க. நம்ம ஊர்ல எப்படிதான் கேக்குறீங்க? இல்ல அம்மாவின் தொண்டர்கள் எல்லாரும் ஓர் அணியில் இணைந்து பணியாற்றினால்தான் இன்றைக்கு பெரும் கூட்டணி பலத்தோடும் அதிகார பலத்தோடும் இருக்கின்ற திமுகவை வீழ்த்த முடியும் என்று நான் சொல்லுகிறேன். நான் எல்லாம் ஒன்னு இணைகிறேன் அப்படின்னா சொல்லல, ஓர் அணியில் அப்படிங்கிற அதுக்கு அர்த்தம் உங்களுக்கு தமிழ் தெரியும், நீங்க புரிஞ்சுக்கணும். எது நீங்க வருத்தப்படுறீங்க? நாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு அம்மாவுடைய படத்தை போட்டு கம்பீரமா அம்மாவுடைய படத்தோட எங்க கொடி இருக்கு. நாங்க தமிழ்நாடு முழுவதும் கடந்த 8 ஆண்டுகள 17 சட்டமன்ற இடைத்தேர்தல் ஆர்கே நகருக்கு அப்புறம் நாங்கள் வெற்றி பெற முடியவில்லை. 19 இருக்கட்டும், 21 இருக்கட்டும், 24 இருக்கட்டும். இருந்தாலும் தமிழ்நாடு முழுவதும் 75 ஆண்டு கட்சிக்கும் 50 ஆண்டு கட்சிக்கும் இணையாக கட்டமைப்பை உருவாக்கி பலப்படுத்தி உறுதியோடு நாங்கள் செயல்பட்டு வருகிறோம். எங்கள் இலக்கை அறிவும் வரை நாங்கள் உறுதியாக செயல்படுவோம். அதனால ஒன்றிணையணும் அப்படிங்கிற எண்ணமோ எனக்கோ என்னோட அமர்ந்திருப்பவர்களுக்கோ இல்ல தமிழ்நாடு முழுவதும் உள்ள எங்கள் கடைப்பட்ட தொண்டர் வரை யாருக்கும் கிடையாது. அதுதான் உண்மை. நாங்கள் எங்க இயக்கத்தை பலப்படுத்தினோம். அம்மா ஒரு தேர்தல்னு வந்தா அம்மாவின் தொண்டர்கள் எங்கிருந்தாலும் அவர்கள் ஓரணியில் ஒன்று இணைந்து அப்படிங்கிறதா நான் இணைகிறது நீங்க கேட்கறீங்கன்னு நினைக்கிறேன். ஓரணியில் ஒன்று சேர்ந்து எல்லோரும் தேர்தலை சந்தித்தால் அது வெற்றியை தரும், எதிர்பார்க்கின்ற வெற்றியை தரும் நான் சொல்றேன். அது புரியுறவங்களுக்கு புரியலன்னா அதுக்கு நான் பொறுப்பல்ல. நாங்கள் போர்க்களத்துல ஆட்சி அதிகாரம் அதனால் கிடைக்கின்ற பலன்களை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு என்னோடு பயணிக்கின்ற இத்தனை தேர்தல் பின்னடைவுகளையும் தாண்டி கம்பீரமாக பயணிக்கின்ற இயக்கம். இந்த தேர்தலிலே உறுதியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் முத்திரை பதிக்கும். நீங்கள்லாம் நம்ம ஊர்க்காரங்க, நாங்க மறுபடியும் தேர்தலுக்கு பிறகு எங்களை மகிழ்ச்சியோடு வரவேற்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு.